எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பச்சை மொச்சப்பயிறு வச்சு புளிக்குழம்பு செய்கிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மொச்சப்பயிரை போட்டுருங்க. ஒரு கால் கிலோ இல்லைன்னா ஒரு 150 கிராம் வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு முருங்காய் வெட்டி ஒரு கத்திரிக்காய் வெட்டி அதையும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு அந்த புளி கரைச்சி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தளவுக்கு கேஸ் ஸ்டவ்லேயே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சு பாருங்கள். கத்திரிக்காய் எடுத்து அமுக்கி பாருங்கள். மொச்சப்பயிறு எடுத்து அமுக்கி பாருங்கள். அந்த முருங்கைக்காவையும் எடுத்து அமுக்கி இந்த மாதிரி அமுக்கி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க.